friends, welcome to Amizhthampoo. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான கடலை மாவு லட்டு ரெசிபி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த லட்டு பண்றதுக்காக பாத்தீங்கன்னா நான் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ஸ்மூத்தா எப்படி வந்து டேஸ்டியா அந்த லட்டு பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் இதான் என் சேனலுக்கு முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த லட்டு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவு, அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை, நட்ஸ் எதுனாலும் எடுத்துக்கலாம். என்கிட்ட முந்திரி பருப்பு மட்டும் இருந்தனால முந்திரி மட்டும் எடுத்துருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய், நெய். ஸோ இந்த சிம்பிளான பொருள் தான். இதை வச்சு எப்படி டேஸ்டியான லட்டு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு அடிகனமாக இருக்க மாதிரியான ஒரு இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து லோ ஹீட்டில் தான் இருக்கணும். நெய் வந்து நல்லா சூடாகட்டும். ஃபுல் ப்ராசஸ்க்குமே பார்த்தீங்கன்னா அடுப்பு லோ ஹீட்டில் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக நல்லா ஸ்மூத்தான கரிஞ்சு போகாமல் நமக்கு வந்து கடலை மாவு லட்டு வந்து பண்ண முடியும். இப்போ நெய் சூடானதுமே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கப் அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து கொடுங்க. அந்த நெய்யில் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். கட்டி வந்துச்சு அப்படின்னா அந்த கரண்டிலேயே நல்லா உடச்சி விட்டு அதை நல்லா வந்து வறுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதே மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு எந்த கப்பில் நீ வந்து மாவு அளந்து எடுத்தீங்களோ அந்த கப்பில் தேவைப்படும். நீங்கள் நிறையா நல்லா நெய் பிடிக்கும் அப்படின்னா 3/4 கப் அளவுக்கு சேர்க்கலாம். இல்லை எனக்கு லிமிட்டடாக கரெக்டாக இருந்தால் போதுன்னா அரை கப் அளவுக்கு நெய் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். மாவு எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணும். நான் இப்போதைக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்தேன் இல்லையா, ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து நம்ம இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து கரிஞ்சு போகக்கூடாது. கரெக்டாக அதை வந்து பார்த்து கைவிடாமல் நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்க்குறேன். ஸோ இதையும் அதே மாதிரி நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நெய் சேர்த்து இது பண்ணும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி வர மாதிரி இருக்கும். அந்த கரண்டிலேயே நல்லா வந்து உடச்சி விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக நைஸாக நமக்கு வந்து கடலை மாவு வந்து கிடைக்கும். அப்போ தான் லட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம சாப்பிடும் போது டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நல்லா எந்த அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறோமோ டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா கிடைக்கும் நமக்கு. ஸோ நல்லா நான் சொன்ன மாதிரி அந்த கரண்டிலையும் ஒட்டி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கடலை மாவும் வறுக்கும் போது அந்த நெய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அங்கங்கே கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா அந்த கரண்டிலேயே நல்லா உடச்சி விட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம். நம்ம இதையும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. இப்போ 2-3 நிமிஷத்துக்கு வறுத்தாச்சு. இப்போ திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்க்குறேன். நம்ம எடுத்துருக்கிற அளவு நெய்யில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக 2-3 நிமிஷம் கேப் விட்டு நம்ம எல்லா நெய்யும் சேர்த்து ஒன்றா சேர்ந்து வரும் மாவு அந்த அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மாவு எல்லாமே வந்து நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. நம்ம ஃபைனலாக மீதி இருக்க நெய்யும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துடலாம். நம்ம எடுத்த எல்லா நெய்யும் சேர்த்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மாவு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் அளவுக்கு தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருக்கணும். வறுக்கும் போது என்ன ஆகுனா மாவு நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். அதுக்கப்புறம் அதிலிருந்து நம்ம ஊற்றின நெய் எல்லாமே வெளியே வர்றதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்குமே நம்ம மாவு தொடர்ந்து கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா ஸ்மூத்தாக கிடச்சிருக்கு. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதில் இருக்க நெய் எல்லாமே நமக்கு வெளியே வர ஆரம்பிக்கும். மாவு கொஞ்சம் லூஸ் ஆகும். ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்குமே நல்லா நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல், இல்லைனா கரிஞ்சு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லாவே கொஞ்சம் லூஸான மாதிரி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் நெய் வந்து வெளியே வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நெய் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இது மட்டும்தான் ஒரு 10-15 நிமிஷம் அந்த மாதிரி டைம் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நெய் நல்லாவே வந்து வெளியே வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா மாவும் லூஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த
இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து ரொம்ப கவனமாக நம்ம பண்ணணும், இல்லைனா மாவு வந்து டக்குன்னு கரிஞ்சு போயிடும். ஸோ தொடர்ந்து கைவிடாமல் நம்ம நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ மாவு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு நல்லா டார்க் கலராக மாற ஸ்டார்ட் ஆகும். அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தட்டி வச்சுருக்க ஏலக்காவும் கொஞ்சம் என்ன நட்ஸுனாலுமே நட்ஸு குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை நட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். மாவு நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு நல்லா டார்க் கலராக மாறும். நமக்கு எல்லா மாவுமே நல்லா வாசனை வரும். ஸோ அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும், இல்லைனா மாவு வந்து கரிஞ்சு போயிடும். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. ஸோ இதை கரெக்டாக வந்து கைவிடாமல் நம்ம பண்ணோம் அப்படின்னா நல்லா ஸ்மூத்தான லட்டு வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா மாவு லூஸ் ஆகிட்டு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு, நல்லா வாசனையும் வரும் இந்த டைமில். ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு வந்து நம்ம மாற்றிடலாம். இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம எடுத்து மாற்றினதுமே பார்த்தீங்கன்னா நல்லா நெய்யெல்லாம் உருகிட்டு நல்லா மாவு இன்னுமே நல்லா நமக்கு லூஸ் ஆகும். ஸோ இது 2-3 நிமிஷம் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கரண்டியில் நல்லா கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நமக்கு. ஸோ 2-3 நிமிஷம் நான் சொன்ன மாதிரி ஆறட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம சர்க்கரை சேர்த்திக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அளவுக்கே நான் அப்படியே விட்டுட்டேன், ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு கடலை மாவுக்கு எந்த கப்பில் எடுத்தனோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். பட் ஸ்வீட்னஸ் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான், கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. ஸோ 1 கப்புங்கிறதே வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு சில நாட்டு சக்கரை ரொம்ப இனிப்பாக இருக்கும், ஒரு சிலது ரொம்ப இனிப்பு கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ அந்த மாவு சூடாக இருக்கும் இல்லையா, அதுலேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அந்த மாவு சூட்லேயே பார்த்தீங்கன்னா சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி மிக்ஸ் ஆகும். கொஞ்சம் நாட்டு சர்க்கரை வந்து அங்கங்கே கொஞ்சம் கட்டியாக இருக்கும் இல்லையா, அதனால எப்படினாலும் அங்கங்கே கொஞ்சம் சர்க்கரையாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை எல்லா சர்க்கரையெல்லாம் சேர்த்து நல்லா கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 2-3 தடவை சுற்றி எடுத்துக்க போகிறேன். ஸோ சர்க்கரையும் மாவும் வந்து ஒன்றா நல்லா கோட் ஆகிடும். நீங்கள் வெள்ளை சர்க்கரை சேர்க்குறீங்க அப்படின்னா சர்க்கரையை வந்து பவுடர் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைக்கணும்னு அவசியம் கிடையாது, அதுவே நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ எல்லா மாவுமே பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா ஸ்மூத்தாக மாய்ஸ்டாகவும் இருக்கும் பாருங்கள். ஸோ லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கையில் கொஞ்சமாக நான் வந்து நெய் தடவிட்டு எந்த அளவுக்கு பால் சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் வந்து லட்டு பிடிச்சிக்கலாம். நல்லா அழுத்தி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா உடஞ்சி போகாமல் கிராக்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தான நமக்கு வந்து கடலை மாவு லட்டு வந்து கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு முந்திரி பருப்பு வந்து நான் வைக்கிறேன். இதே மாதிரி ரிமைனிங் இருக்க எல்லா மாவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா உருண்டை பிடிச்சி லட்டு வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வெள்ளை சக்கரை சேர்க்க போகிறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 2 கப் அளவு கடலை மாவுக்கு 1 கப் அளவுக்கு பவுடர் பண்ண வெள்ளை சக்கரை மெஷர்மெண்ட்டு தான் எடுக்கணும். ஸோ முழுசாக இருக்க சர்க்கரை வந்து 1 கப்புன்னு எடுக்காமல் பவுடர் பண்ணதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு வர மாதிரி நீங்கள் வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா வெல்லம் பொடியெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது கூட நீங்கள் சேர்த்து பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி நாட்டு சக்கரை கொஞ்சம் கட்டியாக அங்கங்கே இருக்கிறனால மட்டும் தான் நான் மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்டெப்பே நமக்கு தேவையில்லை, நல்லா ஸ்மூத்தாக ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா லட்டுமே நல்லா வந்து உருண்டை பிடிச்சாச்சு. ஸோ டெக்கரேஷனுக்காக மேலே நான் சொன்ன மாதிரி முந்திரி பருப்பு வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட வேறு பாதாம் பிஸ்தா எதுனாலுமே அதை வச்சு கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த்தியான கடலை மாவு லட்டு வந்து ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலுக்கு இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.